கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாள்ல கூட நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடுல குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவை இதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்து ஒரு விதத்துல கிறிஸ்துவ வெளிப்படுத்துவாரு. ஏன்னா கண்மலை, இவரும் கண்மலையா இருந்தாரு. மோசே வந்து கிறிஸ்துவ வெளிப்படுத்துவாரு. ஒரு லீடரா எகிப்துல இருந்து கூட்டிக் கொண்டு வந்தாரு. ஒரு ரட்சகனா இருந்தாரு. அதே போல இவரு தாவீது வந்து கிறிஸ்துவ வெளிப்படுத்துவாரு. ஏன்னா தாவீதின் குமாரனாய் தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். தாவீதின் வேறுமானவர். அதே மாதிரி அது கிறிஸ்துவ வெளிப்படுத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காரியமும் வந்து கிறிஸ்துவ. ஏன்னா வசனம் சொல்லுது, பழைய ஏற்பாடு வந்து நிழலா இருக்குது, புதிய ஏற்பாடு நிஜமா இருக்குது. இவர் பவுல் சொல்றப்ப சொல்வார்ல, எல்லாமே வந்து வரும் காரியத்துக்கு அது ஏற்றதா இருக்குதுன்னு தான் சொல்வாரு. அப்போ நமக்கு தெரியுது, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து புதிய ஏற்பாட்டுல ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த யோசேப்புடைய விஷயத்துல ஒரு காரியம், அதாவது நான் இதுவரைக்கும் யோசேப்புடைய காரியங்கள நிறைய விஷயம் வந்து ரிசம்பிளன்ஸ் ஆகும் கிறிஸ்துவ. பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருப்பாரு, ஒரு மெய்ப்பனாக அறியப்படுவாரு. கிறிஸ்துவ ஒரு மெய்ப்பனாக அறியப்படுவாரு. இவர் வந்து வெள்ளிக்காசுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விட்டுருவாங்க. அவரையும் வந்து வெள்ளிக்காசுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு விட்டு போடுவாங்க. இவர் தங்க சகோதரராலே பகைக்கப்படுவாரு. கிறிஸ்துவ வந்து சகோதரர்களால பகைக்கப்படுவார். ஏன்னா யூதர்கள் தான் அவரை ஒப்புக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து உபத்திரவத்தின் பாதையில் நடந்தாலும் ஒரு நாள் அதிபதியாக இருப்பாரு. இவரை தான் எல்லாரும் வணங்குவாங்க, யோசேப்ப. அதே மாதிரி கிறிஸ்துவும் பாத்தீங்க அப்படின்னா உபத்திரவத்தின் பாதையில நடந்து சிலுவையை சுமந்தாலும் கூட அவரை தான் நம்ம எல்லாரும் வணங்க போறோம். ஏன்னா அவர் தான் நியாயாதிபதியா நிற்க போறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அதே மாதிரி யோசேப்பு மட்டும்தான் பைபிள்லே பாவம் செய்யாத, ஒரு பாவம் கூட செய்யாத ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷன் பார்க்கலாம். கிறிஸ்துவும் அதே மாதிரிதான், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோசேப்புக்கும் கிறிஸ்துவுக்கும் வந்து நல்லா ஒத்து போகும், நிறைய காரியங்கள். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை வந்து தேவன் வெளிப்படுத்தினார். அதை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். நீங்க வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். அதுல 10வது வசனமும் 17வது வசனமும் வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருந்தது. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. நீங்க வந்து வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு 10வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரை வாசிச்சு பாருங்க. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அழகா இருக்கும் அந்த வசனம். 10வது வசனமே, தமக்காக தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். யாருன்னா நம்ம தான். இப்ப வந்து பரலோகத்துல நம்ம எல்லாரும் வந்து மகிமையில கொண்டு போய் சேர்க்கப்பட போறோம். இப்ப அநேகர் பிள்ளையை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும்னா அதுக்கு முன்னோடியாக பரிசுத்தமானவரும் பரிசுத்தர் என்னப்படுவருமாகிய அவரே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டு அவர் சொல்வாரு, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து உம் நடுவில் உண்மை துதித்தேன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர் தமக்கு முன்னாடி வந்து சகோதரர்களுக்கு அவர் முந்தின சகோதரர். இன்னொரு வசனம் இருக்கும், அவர் நமக்கு முந்தின சகோதரா இருக்கிறார், நாமெல்லாம் அவருடைய சகோதரர்களா இருக்கிறோம். அவர் முதல் பேரானவரா இருக்கிற, நம்ம எல்லாம் சகோதரர்களா இருக்கிறோம்னு சொல்லி இருக்கும். எபிரேயர்ல தெளிவா இருக்கும். இப்போ அந்த ஒரு விஷயம் எதற்கு நடந்தது, ஏன் அப்படின்னு அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடம் நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம், மத்தேயுல சொல்வார். மத்தேயு 12ல 47ல இருந்து 50 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அவருடைய தாயும் சகோதரனும் வந்திருப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, ரபி போதகரே உடைய தாயும் சகோதரனும் வந்திருக்கிறாங்க. அவர் சொல்வாரு, யார் என் தாய், யார் என் சகோதரர்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சத்தத்தின்படி செய்கிற இவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரும் என் சகோதரியுமா இருக்கிறார்கள். சீஷர்களை பார்த்து சொல்வாரு, இவர்களே என் சகோதரர்கள். அதுக்கு முன்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கு. இப்போ கிறிஸ்து வந்து ஜெனரேஷன் வைஸ் பார்த்தோம், இல்ல ஒரு ஜீன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவர் யூத கோத்திரத்து சிங்கம். யூத கோத்திரத்துல அவர் வராரு, இஸ்ரவேலர்கள் கிட்ட தான் அவர் வராரு. அவர்கள் தான் அவர்களுக்கு சகோதரர்கள் ஜெனரலா பார்க்கணும். ஆனா இங்க யாரு சகோதரன் சொல்றாருன்னா, சீஷர்களை சொல்றாரு. சீஷர்கள் யாருமே வந்து எல்லாருமே வந்து புறஜாதியாரா இருக்கிறாங்க, தேவனை வந்து அறியாதவர்களா இருக்கிறாங்க. இவர் கூப்பிட்டு தம்மை வெளிப்படுத்துறாரு. அப்ப புறஜாதியாகிய இவர்களுக்குள்ளும் இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா யூதர்களும் இருக்கிறாங்க சீஷர்கள். ஆனாலும் கூட அந்த சகோதர தன்மையை இவர் முன்னோடியாக காண்பித்து
புறஜாதியாரை உள்ள கொண்டு வந்து சேர்க்கும்படி. அதை இன்னும் அழகா சொல்லணும்னா, இவர் முந்தின பேரானவரா இருக்கிறார், நாம எல்லாரும் பின்னாடி அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அனைத்து பிள்ளைகளும் மகிமேல் கொண்டு போய் சேர்க்கும்படி அப்படின்ற ஒரு வசனம் வாசிக்கிறோம். அப்ப ஏன் இதுவும் யோசேப்புடைய விஷயமா ரிலேட் ஆகுது அப்படின்னா, நீங்க யோசேப்புடைய சரித்திரம் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து எகிப்துல வந்துருவாரு, இவங்க எல்லாம் தானியம் கொள்ள வருவாங்க, இவர் மறுபடியும் நீங்க போய் உங்களுடைய இளைய சகோதரனை கூட்டு வரணும். அந்த இளைய சகோதரன் யாருனாங்க? நம்ம. இப்ப நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு வந்து எகிப்துல அதிபதியா இருக்கிறாரு, அதே போல கிறிஸ்து வந்து பரலோகத்துல நீதிபதியா இருக்கிறாரு. யோசேப் வந்து தன் இளைய சகோதரனுக்கு மேல அவ்வளவு விஷயம் வச்சிருப்பாரு. அதான் நம்ம ஒன்னொன்னா வாசிக்க படிக்கிறது 5-6 விஷயம் பண்ணுவாரு. அதே விஷயத்த கிறிஸ்து இன்னைக்கு அவருடைய இளைய சகோதரர்கள் நம்ம தான், அதாவது பிதாவினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் முந்தின பேருமா இருக்கிறாரு. யூதர்களும் இருக்கிறாங்க. யோசேப்புக்கும் 10 சகோதரர்கள் இருந்தாங்க. எப்படி வந்து சீஷர்களே இப்ப பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அவருடைய கோத்திரத்துல வந்தவர்களா இருக்கலாம். இருந்தும் கூட மற்ற ஒருத்தவர்கள், அதாவது புறஜாதியாரை முந்தி வைத்தார்ல. இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணாடி கடலில் இருக்கிற பேர் நிறைய பேர் இருப்பாங்க, புதிய வானத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, புதிய பூமியில இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, புதிய எருசலேம்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிரிச்சிருப்பாரு, இந்த கூட்டம் இந்த இடத்துல இருக்கணும்னு. ஆனா அவருடைய சமூகத்துல அந்த சந்நிதியில நடுவுல நின்று அவரை ஆராதிக்கிற கூட்டம் யாருன்னா நம்ம தான். என்ன சொல்லணும்னா புறஜாதியாராகி நம்ம தான். அப்ப அவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு கிறிஸ்துக்கு நம்ம மேல இருக்கு. அப்ப அவர் முந்தினவரா இருக்கிறார், எனக்கு மூத்த சகோதரரா இருக்கிறார், இளையவனாகிய நான். நம்ம எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்ம கிருபை பாராட்டினார். சரி, இப்ப என்னென்ன விஷயம் நமக்கு வச்சிருக்கிறான்றத யோசேப்பு பென்யமீனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வாசிங்கக்கா, ஆதியாகமம் 43:16 வாசிங்க. ஆதியாகமம் 43:16 வசனம். பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ண, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான். ஃபர்ஸ்ட் விஷயம், எப்படி யோசேப்பு தன் மூத்தவனா, அதாவது எகிப்துல முந்தினவனாய் அதிபதியா இருந்து சகலத்தையும் செய்தானோ அதே போல கிறிஸ்து சகலத்தையும் செஞ்சிருக்கிறாரு. அவன் முதலாவது அவன் பென்யமீனை வைத்து செய்கிற விஷயம் என்னன்னா, அவன் பென்யமீனை கண்ட பொழுதாங்க. வசனம் நல்லா வாசிங்க. பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு. ஃபர்ஸ்ட் இந்த கதை என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து தானியம் கேட்பாங்க, இவர் நீங்க எல்லாம் வேவுக்காரன்னு சொல்லுவார். ஏன்னா இவருக்கு அவர் தம்பியை பார்க்கணும், தன் தாயின் பிள்ளையாகிய பென்யமீனை பார்க்கணும். ராகேலுக்கு பிறந்ததுதான் யோசேப்பு பென்யமீன், மற்ற எல்லாரும் லேயாளுக்கும் மற்றவங்களுக்கும் பிறந்தவங்க. இவருக்கு அந்த பென்யமீன் மேல அவ்வளவு பாசம் இருக்கிறதுனால அவங்க சகோதரலாம் அனுப்பிச்சுட்டுருவாரு, நீங்க போய் மறுபடியும் வாங்கிட்டு வாங்க, தம்பி கூட்டு வந்தாதான் நான் எல்லாமே தருவேன். இவங்க போய் மறுபடியும் தம்பியை கூட்டிட்டு வந்தோம்னா, தம்பியை பார்த்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு. பென்யமீன் இருக்கிறதுனாலதான் ஒரு பந்தியே வருது. இதுதான் சங்கீதம் 23 சொல்றாருல, 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த பந்தி மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வந்து 30 வருஷமா இருக்கட்டும், 33 வருஷமா இருக்கட்டும், அவர் பந்தி அமர்த்த செய்தது யாரோடனா சீஷர்களோட தான். வாசிங்களேன், மத்தேயு 26 எடுங்கக்கா. மத்தேயு 26 19-20 வாசிங்க. மத்தேயு 26 19-20 வாசிங்க. இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர் வந்து நிறைய ஊழியங்கள்ல நிறைய இடத்துக்கு போயிருப்பாரு, போஜனம் பண்ணுவார். ஆனா அந்த பந்தின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, தன்னை வெளிப்படுத்துறாரு தெரியுமா, அப்பமாகிய என்னுடைய சரீரம், திராட்சசமாகிய என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி பந்தி இருந்தது இந்த 12 மட்டும்தான். அதுதான் மத்தேயு 12 சொல்லுவாரு, இவர்களே என்னுடைய சகோதரர்களா இருக்கிறார்கள், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரியும் சகோதரனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்ப அவருக்கு தெரியுது, ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமா தான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட போறோம். நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம யூதா கோத்திரம் கிடையாது, நம்ம இஸ்ரவேல்ல உள்ள எந்த ஒரு கோத்திரமும் கிடையாது, நம்ம நியாயப்பிரமாணமே நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவருடைய ரத்தம், அவருடைய கிருபை, அவருடைய ரட்சிப்பு என்னை முந்தின சகோதரனாக மாத்தி இருக்குது. அதாவது முன்னாடி 10 பேர் இருக்கிறான், நீங்க ரூபன்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் 10 பேர் இருக்கிறான். அவனுக்கு கிடைக்காதது ஒண்ணு பென்யமீனுக்கு கிடைக்குது தெரியுமா, அதுதான் இன்னைக்கு நான். இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா, புறஜாதியை எனக்கு. அங்கதான் அவருடைய கிருபை, அங்கதான் அவருடைய அன்பை நம்ம அதிகமா ருசி பார்க்கணும். சோ முதலாவது நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துறார். பென்யமீன் இருக்கிறதை கண்டுதான் பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. ஏன்னா ஜெனரலாவே எகிப்தியர்கள் வந்து
எபிரேயருக்கும் எகிப்தியருக்கும் ஆகாது. ஏன்னா அவர்கள் மெய்ப்பர்கள், அப்புறம் அவங்களோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அருவருப்பா எண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்த போதிலும் கூட பென்யமின் இருப்பதினால இன்னைக்கு நம்ம எல்லாம் முந்தி இருக்கிறோம். ஆக்சுவலா நியாயப்பிரமாணத்துக்காரங்க பிந்தி போயிட்டாங்க, நம்ம எல்லாம் ஆக்சுவலா பிந்தினவர்கள். அதான் வசனம் சொல்லுது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். நம்ம பிந்தி வந்தோம். அன்னைக்கு முதல் பங்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஊமையில சொல்வார்ல, காலையில இருந்து வேலை பார்க்குற எனக்கும் ஒரு பணம், கடைசி மணி நேரத்துல வந்து அவனுக்கும் ஒரு பணமா, என்னை அவனோடு கூட சமமாக்கினீரே. அவர் சொல்வாரு, என் இஷ்டப்படி அவனுக்கு கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? அவருடைய அனாதி திட்டம், அவருடைய அனாதி ஸ்நேகம் இன்னைக்கு என்னை முன்னாடி கொண்டு வந்திருக்கு. சோ முதலாவது எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. சத்ருவா இருந்தாலும் சரி, உலகத்தின் காரியமா இருந்தாலும் சரி, அதாவது இஸ்ரவேலர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மேலாக நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன், விசேஷம் உள்ளவளா இருக்கிறேன். நான் இருக்கிறதுனால தான் அங்க பந்தியே. அத்தனை பேர், ஏன் யூதர்களுக்கு தான் அவர் ஊழியம் செஞ்சாரு, யூதர்கள் நிறைய பேரை சொஸ்தமாக்கினாரு, நிறைய பேர் யூதர்களும் அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க. லாசரு மரணத்துல தான் நிறைய பேர் அவரை விசுவாசிச்சாங்க. ஆனாலும் கூட அவர்களோட, தம்முடைய சொந்த சகோதரர்களோட அவர் வந்து பந்தி இருக்கல, இளைய சகோதரன் ஆகிய நம்மோடு கூட அவர் பந்தி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன கிடைக்குது அப்படின்னா, வாசிங்கக்கா, ஆதியாகமம் 43 29-30 வாசிங்களேன். 29-30. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரன் ஆகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். இங்க ரெண்டாவது முதல் வந்து பந்தி நமக்காக ஆயத்தப்படுத்துறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு தெரியல, நான் இன்னும் அதை கொஞ்சம் ஆழமா தியானிக்கணும். இந்த கிருபை அப்படின்ற வார்த்தை வந்து இங்கேதான் ஆதியாகமத்துல ஃபர்ஸ்ட் வருதா இல்ல முன்னாடி இருக்கான்றது தெரியல, நான் பார்க்கணும்னா அந்த கிருபை எனக்கு ஹைலைட்டடா தெரிஞ்சாங்க. பாத்தீங்கன்னா, கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீன். இப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அதாவது ஜெனரேஷன் படி அவங்க எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கலாம். ஏன்னா யூதா கோத்திரம் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம். ஆனா அவருடைய சொந்த ரத்தத்தினால யார் மீட்கப்பட்டோம்னா நம்ம தான். என்னதான் ஒரு அட்டவணைப்படி அவங்க வந்து சந்ததியா இருந்தாலும் கூட பிளட் ரிலேஷன் தான் ரொம்ப அட்டாச்சா இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, ரத்த சம்பந்தமானதான் ரொம்ப அட்டாச். அதே மாதிரி அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டெடுத்ததுனால இன்னைக்கு பிதாவின் பிள்ளையா நம்ம இருக்கிறோம். அங்க அவர் சொல்றாருல, என் தாய் பெற்ற மகன் பிள்ளையாகிய பென்யமீன். அதே மாதிரி இன்னைக்கு பிதாவின் பிள்ளையா இருக்கிறோம். ஏன்னா நம்ம புத்திர சுவிகாரத்தின் ஆவை பெற்றிருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ரத்தத்தினாலே நம்மை முழுவதுமா மீட்டெடுத்ததுனால ரெண்டாவது என்ன கிடைக்குதுன்னா, கிருபை கிடைக்குது. இந்த கிருபை வந்து பழைய ஏற்பாட்டுல இல்ல, அப்படியே இல்லைனாலுமே அங்கங்கதான் இருந்துச்சு. எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்பப்போ வந்து நெல்லிட்டு போனாரோ அதே மாதிரி. ஆனா புதிய ஏற்பாட்டிலேயோ முற்றிலுமாக கிருபை இருந்தது. கிருபை பிரமாணம் தான் புதிய ஏற்பாடே. அப்போ சுயாதீன பிரமாணம் நம்ம பார்ப்போம், ஃபுல்லா கிருபை பிரமாணம். அப்ப அந்த அளவுக்கு தேவன் வந்து அந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் வந்து அவருடைய இளைய சகோதரனா இருப்பதனால, எதன் மூலமா, அவருடைய ரத்தத்தினாலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டதின் மூலமா, நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறது மூலமா, அவர் நம்ம பிள்ளைன்னு அழைச்சிருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, கிறிஸ்து வந்து பிதாவை தகப்பனே தகப்பனேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஒரு இடம், அந்த சிலுவையில அந்த 4வது வார்த்தை தானே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த ஒரு இன்சிடென்ட்ல அவ்வளோ பாவத்தை அவர் சுமந்ததுனால தன் பிதாவை தேவனேன்னு கூப்பிடுற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா அது வரைக்கும் நம்ம எப்படி கூப்பிட்டு இருந்தோம், பிதாவை தேவனே பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம், தகப்பனேன்னு கூப்பிடுறோம். அந்த அளவுக்கு ஒரு உறவு கொண்டு வந்தது அந்த கிருபைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதலாவது எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துறார், ரெண்டாவது என் மேல கிருபை உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவரால் தாங்க முடியல, அவருடைய இருதயம் பொங்கி வடி. இதே மாதிரிதான் நம்ம ஒரு நாள் பரலோகத்துல போய் நிற்கிறப்போ அதே சந்தோஷம் பரலோகத்துல உண்டா இருக்கும். அதான் சொன்னாரு, ஒரு ஆடு ஒரு மனுஷன் மனம் திரும்பதின் மூலமா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்குன்றாரு. அந்த சந்தோஷத்தை அவர் கொடுத்துட்டாரு, நம்ம மறுபடியும் கொடுக்கறதற்கு திராணி உள்ளவர்களா இருக்கணும். அங்க அவ்வளவு சந்தோஷம் இருக்கு பரலோகத்துல. உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே வா, ஏன்னா என்னுடைய சகோதரனா இருக்கிற பிதாவுக்கு நீ பிள்ளையா இருக்கிறன்னு சொல்லத்தக்க அளவுல அந்த கிருபை நம்ம மேல இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்கிறவர்களாக. மூன்றாவது என்ன வாசிங்க, ஆதியாகமம் 43:34 வாசிங்கக்கா, 34 வாசிங்களேன். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு
அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா எகிப்தியரும் யாரும் எபிரேயரும் வந்து சேரவே மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஆனாலும் இப்ப யோசிப்பு தனியா தான் உட்காந்து சாப்பிடுறாரு. ஆனா இவர் என்ன சாப்பிடுகிறாரோ அதனுடைய பங்கு எல்லாருக்கும் போகுது. எல்லாருக்கும் போவதை பார்க்கலும் பென்னியமீனுக்கு 5 மடங்கா போகுது. அதான் நான் சொன்னேன், கிறிஸ்து வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக தான் வந்தாரு. அவர் நான் யூதர்களுக்கு தான் வரேன், நான் புறஜாதியருக்கு தான் வரேன் அப்படின்லாம் அவர் வரல, எல்லாருக்காக தான் வந்தாரு. யூதர்களும் அவரை விசுவாசித்து நிறைய பேர் ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவுலே அப்படிதான். ஆனாலும் கூட அந்த 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 ஒரு பங்கு தாண்டி அந்த பென்னியமின் இளைய சகோதரன் அவனுக்கு 5 மடங்கு கிடைத்தது அப்படின்னு. நிச்சயமா அந்த 5 மடங்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கும். நம்ம என்ன ஆழமா தோண்டி தேடி பார்த்தோம்னா நிச்சயமா இருக்கும். அப்ப அந்த 5 மடங்கான அந்த பங்கு பென்னியமினுக்கு கிடைக்குது. அப்போ இன்னைக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் செய்தியில, தாவீதுடைய நண்பன் வந்து யோனத்தான். நமக்கு தெரியும் 2 பேரும் பயங்கரமா உடன்படிக்கை பண்ணிப்பாங்க. யோனத்தானுடைய அப்பா வந்து சவுல் ராஜா. 2 பேரும் போர்ல இறந்துட்டாங்க. ஆனா யோனத்தானுக்கு ஒரு பையன் இருப்பான், மேவி போசேட்னு சொல்லி. அப்பாவும் தாத்தாவும் போர்ல இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேட்டு அந்த தாதி வந்து தூக்கிட்டு வரப்ப கீழே விட்டுருவா பிள்ளைய. அந்த பையன் முடவன் ஆயிடுவான். ஆனா இவன் ராஜாவாயி எல்லாம் வந்துருவான் தாவீது அந்த உடன்படிக்கை நினைச்சு பார்த்து சொல்லுவான், யோனத்தானின் நிமித்தம் நான் யாருக்காவது ஏதாவது தயவு செய்யணுமா, அவன் குடும்பத்துல யாராவது மீதி இருக்கிறாங்களா, ஏன்னா எல்லாருமே போர்ல மாண்டு போயிருப்பாங்க. அப்ப கேள்விப்படுவான், யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் முடவனா இருக்கிறான்னு, அவனை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை நித்தம் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்க வைத்தான் ஒரு வசனம் இருக்கும். அது ஒரு உன்னதமான ஒரு வசனம். இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்ம முடவர்களா இருக்கிறோம். நம்ம எந்த ரீதியிலையும் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி அல்ல. ஜென்ரேஷன் வைஸ் பார்த்தாலும் கிடையாது, ஞானத்தின்படி பார்த்தாலும் கிடையாது. விக்கிரக ஆராதனை பண்ணி இருந்தோம், பாவத்துக்கு பின்னாடி சாபத்துக்கு பின்னாடி என்னமோலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு முடவனா இருந்தாலும் கூட, ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் கூட, இன்னைக்கு தாவீதோட வசனம் அழகா இருக்கும், அவன் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நித்தமும் அவரோடு கூட நம்ம அப்பம் புசிக்கிறவர்கள நம்ம மாற்றிருக்கிறாரே. எனக்கு 5 மடங்கு அதிகமான பங்கை தேவன் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். அவர்கள் வந்து வானத்தின் மன்னாவை புசித்தார்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனா உண்மையான மன்னாவை கிறிஸ்துவை நம்ம இன்னைக்கு புசிக்கிறோம். அவருடைய உடன்படிக்கைக்கு நம்ம பாத்திரவானா இருக்கிறோம். அவர் நினைவு கூறும்படி அப்பத்தையும் திராட்சையும் நம்ம பானம் பண்ணணும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். எப்படி அவர்கள் அருவருக்கப்பட்டவர்களா இருந்தார்களோ அதே போல நாமும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஊழியத்துல யாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் ஏன் பாவிகளோடு இருக்கிறாரு, இவர் ஏன் வந்து வேசிகளோடு இருக்கிறாரு, இவர் ஏன் வந்து ஆயக்காரரோடு இருக்கிறாரு, இவர் ஏன் இப்படியே போறாரு, பிணியாளிக்கு தான்ப்பா வைத்தியம் தேவைன்னு சொல்லி நம்மை தேடி வந்தார். அப்ப முதலாவது பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்துறார், 2வது கிருபையை கொடுக்கிறார், 3வது பங்கை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4வது என்ன ரொம்ப விசேஷமா இருக்குன்னா, வாசிங்க ஆதியாகமம் 44ல 2வது வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 44:2. இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். இவர் வந்து பென்னியமின் இருக்கணும்ன்றதுக்காக அவங்கள இது பண்ணி அவங்களுடைய பையில போட சொல்லுவார். கதை உங்களுக்கு தெரியும். இப்ப என்னன்னா, கரெக்டா பென்னியமின் சாக்குல தான் என்ன இருக்கு வசனம் பாருங்க, என் பான பாத்திரத்தையும் தானியத்தையும். எதுக்காகனா, இப்ப நான் இளைய சகோதரனா என்னை மீட்டிருக்கிறாரு. யோசேப்புடைய சொந்த இளைய சகோதரன் தான் பென்னியமின். ஆனாலும் இவன் மறுபடியும் போயிடுறான். மறுபடியும் அவன் போயிடாதபடிக்கு அவன் கூடயே இருப்பதற்கு இன்னைக்கு எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினார். உண்மைதான், இன்னைக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினால்தான் இன்னைக்கு புறஜாதியார் மத்தியிலும் நம்ம குடும்பத்தின் மத்தியிலும் நம்ம வந்து வெட்கப்படவே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய நாமத்தை தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை. எல்லா ரீதியிலையும் நம்ம வந்து செழிப்புள்ளவர்களா தான் தேவன் வைத்திருக்கிறார், நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம வெட்கி நாணி குறுகல எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி கிருபை இருக்கனால தான் இம்மட்டும் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பங்கு எனக்கு 5 மடங்குக்கும் மேலான பங்கை தேவன் கொடுத்திருக்கிறார். இம்மையான ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, மறுமையான ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி. ஆனா அந்த 3ம் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ் தான். 4வது என்னுடைய சாக்கில், என்னுடைய பையில் அவருடைய பான பாத்திரமும் அவருடைய தானியமும் இருந்தால் ஒழிய நான் மறுபடியும் யோசேப்பிடத்தில் வந்து சேர மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? நீங்க இந்த கதை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் போயிடுவாங்க, போயிட்டு மறுபடியும் ஒரு ரதம் வரும், என்ன திருடிட்டு போயிட்டீங்கன்னு யாருடைய சாக்குல இருக்கோ அவன் மறுபடியும் யோசேப்பிடத்துல வரணுன்றப்போ பென்னியமின் போய் நிற்பான். அப்ப அந்த அளவுக்கு கிறிஸ்து என் மேல இருக்கிற அந்த அன்பு அவருடைய பான பாத்திரத்தையும் அவருடைய தானியத்தையும், இது வந்து அழகான ஒரு காரியத்தை குறிக்குது. இது என்னுடைய சாக்குல, இது என்னுடைய வாழ்க்கையில, இது என்னுடைய அது எதுவா இருந்தாலும் சரி, இந்த உயிர் வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும்
அவருடைய பான பாத்திரத்தையும் அவருடைய தானியத்தையும் நான் வைத்துக் கொள்ளாவிடில் என்னால யோசேப்பு அண்டையில் போக முடியாது. எனக்கு யோவான்ல சொன்னபடி அவர் எனக்காக வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லன்னா இல்ல, அவர் பரிந்து பேசுகிறது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கா இருக்கலாம், இல்லைன்னா ரகசிய வருகை வர வரைக்கா இருக்கலாம். இது 2 தான் நடக்கும். அது வரைக்கும் அவர் பரிந்து பேசுறாரு. ஆனா அது வரைக்கும் அவருடைய பான பாத்திரத்தையும் அவருடைய தானியத்தையும் நான் என்னைக்கு காத்துக் கொள்கிறேனோ என்னால நிச்சயம் யோசேப்பு அண்டையில இருக்க முடியும். நான் மறுபடியும் பஞ்சத்துக்கு போகணும், மறுபடியும் நான் போய் தானியம் போய் தேடணும்ன்ற அவசியமே இல்லை. அப்ப 2வது அவருடைய பாத்திரத்தை வைக்கிறார் தெரியுமா, அதுதான் விலையேற பெற்றது. அதாவது வசனத்துல யோவான்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். அந்த குமாரன் நமக்காக தந்தருளினது எக்கச்சக்கம். குமாரன் போறாரு, பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு, எவ்வளவு ஒரு அழகான ஒரு பரிமாற்றம் பாருங்களேன். அந்த அளவுக்கு அவருடைய பான பாத்திரமும் அவருடைய தானியமும் என்னைக்கு என் சாக்குக்குள்ள இருக்கோ நிச்சயமாக நான் யோசேப்பு அண்டையிலே இருப்பேன். எப்படி கிறிஸ்துவ அண்டையிலே நம்ம இருக்கத்தக்கவர்களா இருக்கணுமோ அதற்கு இது ஒரு முன்னடையாளமா இருக்குது. சோ முதலாவது பந்தி ஆயத்தப்படுத்துற நமக்காக கிருபையை வைக்கிறாரு, 3வது பங்கு கிடைக்குது, 4வது அவருடைய பான பாத்திரம் என் பைக்குள்ள இருக்கு. நீ யூதர்கள் பைக்குள்ள இருக்கான்னு கேட்டா இல்ல. மற்ற தேவனை அறியாத ஜனங்கள்ட்ட கேட்டீங்கன்னா இல்ல. தேவனை அறியாம உலகத்துல நல்லா வாழுகிற சன்மார்கள் உண்டு, யார்கிட்டயும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஏன் சாக்குல அதை வச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் மறுபடியும் யோசேப்பு அண்டையில போய் நிற்கணும், நான் நிச்சயமாக அவனிடத்திலே போய் நிற்கணும்ன்ற ஒரே காரணத்தினால. சரி, அடுத்து என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். வாசிங்கக்கா 45:14 வாசிங்களேன். 45:14. தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான், பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். சொன்ன 3 பாயிண்ட் உலகத்திற்கு தேவையானது. ஆனாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். பந்தியா இருக்கட்டும், கிருபையா இருக்கட்டும், பங்கா இருக்கட்டும், இது 3. ஆனா 4வது என்னைக்கு நம்ம அதை சரியா என்னுடைய சாக்குல அவருடைய பான பாத்திரத்தையும் அவருடைய தானியம் வார்த்தையும் நான் வச்சிருக்கிறேனோ என்னால அவரை காண முடியும். ஏன்னா நீங்க வாசிங்க 45:45 முதலாவது வசனம் வாசிங்கக்கா. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அதான் வசனமே, யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில். இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த வெளிப்படுத்தல் கிடையாது. சில பேர் அந்த பந்தியில அமர்ந்துருவாங்க, சில பேர் கிருபையும் பெற்றுருவாங்க, சில பேர் பங்கையும் வாங்கிடுவாங்க. இது போதும்னு போயிடுறாங்க. அதுதான் மறுதலித்து போனவர்கள், திருப்பது கூடாத காரியம். ஆனா என்னைக்கு என் சாக்குல அவருடைய பான பாத்திரத்தையும் அவருடைய தானியத்தையும் நான் சுமக்கிறேனோ அன்னைக்குதான் அவர் வெளிப்படுத்துறப்ப என்னால அவரை காண முடியும். யோசேப்பு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா யோசேப்புடைய தோற்றமே மாறி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரிதான் கிறிஸ்து அவர் அடிச்சு அவங்கள குழியில போட்டு அவர் இருக்கிறப்ப வேற தோற்றம். அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய தோற்றத்தை யாராலையும் காண முடியல, புரியல யாருக்குமே. அவன் என்னன்னா தோட்டக்காரன்றா, யாரு மகளேனாள் மரியாளு. சீஷர்கள் என்ன யாரோ ஒருத்தவர் நடந்து போறாருன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் யோவான் சொல்றாரு, இல்ல அவர் கிறிஸ்து தான். வலதுபுறம் வலை போட்டு 153 மீன் எடுக்கிறோம்னா அப்புறம் அவர் கிறிஸ்துவா தான் இருக்கணும். ஏன்னா அவர் மறுரூபமான தோற்றத்தை எவரும் கண்டு கொள்ள முடியல, ஏன்னா அவர் மறுரூபமாயிருக்கிறாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் 3 விஷயம் எனக்கு கிடைக்குது, நான் நின்று போயிட்டேன்னா என்னால கடைசி வரை இளைய சகோதரனா இருக்க முடியாது. எனக்கு பந்தி இருக்கு உண்மைதான், கிருபை இருக்கு உண்மைதான், பங்கும் இருக்கு உண்மைதான். ஆனா என்னைக்கு என் சாக்குல அவருடைய பான பாத்திரத்தையும் அவருடைய தானியத்தையும் நான் சுமக்கிறேனோ அன்னைக்குதான் அவர் தன்னை வெளிப்படுத்துறப்ப நான் அங்கே நிற்பேன். ஏன்னா அது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். நீங்க வெளிப்படுத்தின விஷயம் வாசிங்க. அவருக்கு முன்னாடி, அதாவது பிதாவுக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்பட்டு அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பான்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப யோசேப்புடைய தோற்றம் எல்லாம் மாறிடுச்சு. அவங்களால கண்டே பிடிக்க முடியல. தடவை வந்திருக்கப்பே பார்த்து யோசேப்புன்னு சொல்லி இருந்திருக்கணும்ல, முடியல. கம்ப்ளீட்டான தோற்றம் மாறிடுச்சு. அதே போலதான் கிறிஸ்து நம்ம பாலகனாக அப்படியே பாவமா பார்த்துட்டோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருப்பார். ஆனா அவருக்குள்ள ஒரு இருதயம் இருக்கு தெரியுமா, எனக்காக ஏங்குற ஒரு இருதயம். அந்த இளைய குமாரன் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த 10 சகோதரருமே யோசேப்பு நேசிக்கிறாரு. நீங்க 10 வசனம் முதல்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சு சொல்லுவாரு, நீங்க பயப்படாதீங்க, நான் முன்னாடி வந்துட்டேன், கர்த்தர் ஜீவரட்சணை கொடுத்தாரு, நீங்க கலங்காதீங்க, 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும், நீங்க பயப்படாதீங்க எல்லாம் சொல்லிட்டு பென்யமீன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு நீதிபதி என்னைக்கு உலகம் முடியிற நேரத்துக்கு வந்து நிப்பாரு. உலகமே அவர் நீதிபதியாய் பார்க்கும். ஆனா அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இருதயத்துல என் மேல இருக்கிற ஒரு அன்பு, எனக்கு ஒரு இடம். என்னன்னா 10 சகோதரர்கள் இருந்தாலும் அந்த பென்யமீன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் தெரியுமா, தன்னை வெளிப்படுத்துறார் தெரியுமா.
அந்த நிலைக்கு நான் வரணும்னா அது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அதை நான் ஒப்பு கொடுக்கணும். என் சாக்குல அவருடைய பானை பாத்திரம் இருக்கணும், என் சாக்குல அவருடைய தானியம் இருக்கணும். அதையும் அவரே தான் வைக்கிறாரு. இன்னைக்கு நான் போய் வாங்கலையே, நானா போய் கிறிஸ்துவை தேடினேன். வசனம் சொல்லுது, எவருக்கு தன்னை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவருக்கே தன்னை வெளிப்படுத்தினார். சாக்குக்குள்ள பானை பாத்திரத்தை போட்டதும் அவர் தான், சாக்குக்குள்ள தானியத்தை போட்டதும் அவர் தான். என் வேலை என்ன? கண்டு கொண்டுட்டேன் அவரை, இறுதி வரை அவருடைய பாதத்தண்டையில் இருப்பேன். அது ஒண்ணுதான். அப்படி இருக்கிறப்போ என்னால் அவரை வெளிப்படுத்துறப்போ என்னால் அவரை பார்க்க முடியும். அவரை யூதராஜ சிங்கமாவும் என்னால பார்க்க முடியும், அவரை நேசமுள்ள நேசராவும் என்னால பார்க்க முடியும். ஸோ வெளிப்படுத்துறார் தன்னை. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இது போக இன்னும் ஒரு விஷயம் என்ன வாசிங்க, 45ல 22 வாசிங்கக்கா. 45ஆம் அதிகாரம் 22 நம்ம முடிக்கலாம். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். தன்னை வெளிப்படுத்தியாச்சு, அப்பாவெல்லாம் வர சொல்லியாச்சு, எல்லாருக்கும் கொடுக்கறாரு. பென்யமீனுக்கோ 5 மாற்று வஸ்திரங்களும் 300 வெள்ளிக்காசையும் கொடுக்குறான். இது எப்படி தெரியும்? இது என்ன ஒரு விஷயம் தெரியுமா? முன்னாடி ஒரு பங்கு தான் இருந்துச்சு. இந்த பங்கு எங்கன்னா பரலோகத்துல போய் நம்ம ஒரு பங்கு வாங்குவோம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ல சொல்வார்ல, அவன் செய்கைக்கு தக்க பலனே. வாசிங்கக்கா 22:12 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இது எப்படின்னா கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான். ரகசியமாய் 5 விதமான பங்கு போச்சு. யாருக்கு? பென்யமீனுக்கு. அதல்ல, கிறிஸ்து வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம பரலோகத்துல போய் நம்ம வாங்குவோம்ல. நீங்க 7 சபைக்கு எழுதுனதை வாசிங்க. ஒரு சபைக்கு நாமத்தை சொல்லுவேன்றாரு, ஒரு சபைக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு, ஒரு சபையை உன்னை தூணாக்குவேன், என்னென்னமோலாம் சொல்றாரு. அதே மாதிரி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. இதுதான் அந்த கடைசியா பென்யமீன் வாங்குறாள் அந்த பங்கு. 5 மாற்று வஸ்திரமும் 300 வெள்ளிக்காசு. இந்த 300 வெள்ளிக்காசுன்றப்போ அந்த ஸ்திரீ அந்த தைலத்தை உடைச்சு கொடுக்கறப்ப யூதாஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, இதை 300 வெள்ளி பணத்துக்கு மேல விட்டுருக்கலாம். அவன் சொல்லுவான், ஆண்டவர் சொல்வாரு, இல்ல இது என்னுடைய காரியத்துக்காக அவ செய்யறது, இவளை விட்டு விடுங்கள்னு. அதை விட விலையேற பெற்ற ஒரு பங்கை இன்னைக்கு தேவன் பரலோகத்துல நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே யோசேப்பு உண்மை வெளிப்படுத்துறதுதான் எனக்கு தெரியும், ஆனா ஆழமாய் அந்த இளைய சகோதரனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பங்கு? ஏன்னா தன் தாயின் வயிற்றில் பிறந்தவன். எனக்கு அதே மாதிரி இன்னைக்கு நான் ரத்தத்தினால பிதாவின் பிள்ளையா நான் இருக்கிறேன், புத்திர சுவிகாரத்தின் ஆவை பெற்றிருக்கிறேன். பென்யமீனுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, பந்தி இருந்துச்சு, கிருபை இருந்துச்சு, பங்கு இருந்துச்சு. ஆனா இது 3ம் எனக்கும் இருக்கு. இதை 3ஐ மட்டும் நான் பற்றி கொண்டு விட்டு விடாதபடிக்கு 4வதாக என்னுடைய சாக்கில் உம்முடைய பான பாத்திரமும் உம்முடைய தானியத்தையும் நான் என்னைக்கு கொள்றேனோ, அதை என்னைக்கு நான் பிடிச்சிருக்கிறேனோ, என்னால உண்மை வெளிப்படுத்துறப்ப என்னால பார்க்க முடியும். வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பங்கு வச்சிருக்கீங்க தெரியுமா பரலோகத்துல, அந்த பங்கையும் என்னால பெற முடியும். இந்த உன்னதமான ஒரு நிலைக்கு நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த இளைய சகோதரன் மேல அந்த ஸ்பெஷல், அது ஒரு தனிப்பட்ட நேசம் இன்னைக்கு எங்க மேலேயும் காமிச்சிருக்கிறீங்க. 10 பேர் சகோதரர்கள் தான். நிச்சயமா தேவனுக்கு யூதர்களும் சகோதரர்கள் தான். தேவன் யாரையும் நேசிக்கிறார், எவரையும் நேசிக்கிறார். ஆனா அதை விட கண்ணாடி கடல் பக்கத்துல ஒரு கூட்டம் இருக்கு, புதிய எருசலேம்ல ஒரு கூட்டம் இருக்கு, புதிய வானம் புதிய பூமி எல்லாம் இருக்கே. ஆனா 1,44,000 பேரை மட்டும் அழகா கூட்டி கொண்டு ஒரு கூட்டத்தை அங்க அழகா வச்சிருக்கிறாரே, அந்த ஒரு ஸ்பெஷல் இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணிருக்கு. அது புறஜாதியாருக்கு மட்டும்தான். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சீங்கன்னா தெளிவா தெரியும். அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வரதுக்கு நீ இவ்வளோ பிரயாசப்பட்டீரே, இந்த பிரயாசத்தை அறிந்து புரிந்து நடந்து உங்களுடைய உன்னத அன்புல நீ 2 மூத்த சகோதரனா இருக்கிறீங்க. ஏன் இளைய சகோதரனுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் அந்த இளைய சகோதரனா இருக்கணும், உம்மிடத்துல நான் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி முழுவதுமாய் தாழ்த்தி கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.